ஃப்ரெண்ட்ஸ் இது திங்கட்கிழமை காலையில. இன்னைக்கு வந்து கோலம் வந்து கொஞ்சம் திருடி மாரி போடலாம் அப்படின்றத போட்டிருந்தேன். ஏதோ வந்து சுமார் மாரி தான் வந்தது. அந்த அளவுக்கு நான் நெனச்ச மாரி வரல. சுமாரா வந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து போட்டு முடிச்சுட்டு உள்ள போய் இன்னைக்கு வந்து சமையல் செய்றதுக்கு கொஞ்சம் வந்து டைம் ஆயி போச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாவு இல்ல. அதனால சரி இன்னைக்கு சப்பாத்தி செய்யலாமா? பூரி செய்யலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனையிலே தான் கிச்சனுக்கு போனேன். அதுக்கப்புறம் சப்பாத்தி செய்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சரி பூரியே வந்து செஞ்சு போட்டுறலாம் அப்படின்றதுக்காக பூரிக்கு தான் வந்து பால் வந்து அடுப்புல வச்சுட்டு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, குக்கர்ல வந்து உருளைக்கிழங்கு வந்து போட்டிருந்தேன். எப்பவுமே வந்து உருளைக்கிழங்கு நான் வேக வைக்கிறேன்னா, அது கூட வந்து கடலப்பருப்பு வந்து போட்டுப்பேன். கடலப்பருப்பு இல்லன்னா கொஞ்சமா வந்து துவரம் பருப்பு போட்டுப்பேன். அந்த மாரி செய்றப்ப அந்த பூரி கிழங்கா இருக்கட்டும், எல்லாமே தொட்டு சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் திக்கா இருக்கும், நல்லா இருக்குன்றதுனால, காலைல டிஃபனுக்கு வந்து பூரி, மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எக் ரைஸ் வந்து கேட்டிருந்தாங்க பசங்க. இப்பதான் சாதம் வந்து வெந்துட்டுருக்கு. நெறைய பேர் வந்து ச சமையல் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தா, ரெசிபி வந்து சொல்றீங்க இல்லையா? அதனால வந்து அப்படியே ஷார்ட்டா வந்து சொல்லிர்றேன். இந்த உருளைக்கிழங்கு குருமா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் செய்ற மாரி தான் செய்வேன். இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, கடலப்பருப்பு வந்து வேக வச்சுப்பேன் உருளைக்கிழங்கு கூட. அதுக்கப்புறம் எல்லாமே தாளிச்சு விட்டுட்டு, பட்டை, கிராம்பு, லவங்கம், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுட்டு, நல்லா கொதிக்கிறப்ப அது வந்து திக்காகறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பூன் கடல மாவு, இல்லன்னா 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு இது வந்து சேர்த்துப்பேன். இல்லன்னா இது 2மே இல்லன்னா அரிசி மாவு வந்து சேர்த்துப்பேன். இது சேர்க்கிறப்ப பார்த்தீங்கன்னா, டேஸ்ட்டுமே நல்லாருக்கும். அந்த உருளைக்கிழங்கு குருமாவுமே வந்து நல்லா திக்காகன்றதால, இன்னைக்கு நான் கொஞ்சம் ஆளுங்களுக்குலாம் செய்றேன்றதால கொஞ்சம் நெறையா இருக்கு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் தண்ணியா தெரியிற மாரி இருக்கு. இதுவே எங்களுக்கு மட்டும் செய்யறதுன்னா, இன்னும் கொஞ்சம் திக்கா தான் வந்து செய்வேன். இத ஊத்திட்டு கொஞ்ச நேரம் வந்து கொதிச்சா மட்டும் போதும். நான் உருளைக்கிழங்கு குருமா பூரிக்கா இருக்கட்டும், சப்பாத்திக்கு இப்படிதான் வந்து எப்பவுமே வந்து செய்வேன். பூரி போடுறதுக்கு எண்ணெய் வந்து சூடாயிட்டு இருக்கு. அதுக்குள்ள நின்னுகிட்டே வந்து உருட்டிடலாம் அப்படின்றத உருட்டிட்டு இருக்கேன். எப்பவுமே கீழ உட்காந்து தான் உருட்டுவேன். இன்னைக்கு நின்னுகிட்டே உருட்டிட்டே போட்டு எடுத்துடலாம் அப்படின்றத போட்டுட்டு இருந்தேன். பசங்க வந்து ஸ்கூலுக்கு வந்து ரெடியாகி உட்காந்துட்டாங்க. நான் இன்னும் வந்து பூரியே வந்து போட்டு எடுக்கல. பூரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே வந்து நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன். தண்ணி, உப்பு மட்டும் போட்டு தான் வந்து பெசைவேன். எனக்கு எப்பவுமே வந்து பூரி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சாஃப்ட்டா தான் நல்லா தான் வரும். எனக்கு இந்த பூரிக்கெல்லாம் கிழங்க விட சாம்பார் ஒண்ணு வைப்பேன் பாசிப்பருப்பு போட்டு. அந்த சாம்பார் சாப்பிடுறப்ப தான் பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு பூரி வந்து எக்ஸ்ட்ரா போகும் அந்த மாரி இருக்கும். இப்ப இந்த வாரத்தில தான் அந்த சாம்பார் வச்சேன்றதால இன்னைக்கு பூரி கிழங்கு தான் வச்சிருந்தேன். இதெல்லாம் செஞ்சு முடிக்க டைம் ஆயி போச்சு. முட்டை சாதம் செய்யறதுக்கே டைம் இல்ல. பசங்களே வெங்காயம் கட் பண்ண தர சொல்லி, அதுக்கப்புறம் முட்டை சாதம் டக்கு டக்குன்னு வந்து செஞ்சு குடுத்துருந்தேன்.